தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிறவங்கள கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளில் கூட 3 மாதங்களை முடித்து 4ஆம் மாதத்தினுடைய முதல் நாளில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிறவங்களை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் தேவ சமூகத்தில் 4ஆம் மாதத்துக்கு தேவையான வார்த்தைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் என் உள்ளத்திலே வைத்த உணர்த்தப்பட்ட எனக்கு நேராய் பேசின வார்த்தையே, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையின்படி நான் இந்த 4ஆம் மாதத்தில் உங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். என்னோடு கூட சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிற நீங்கள் பயபக்தியோடு ஜப சிந்தையோடு தேவ வார்த்தையை கேட்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். யோவானுக்கு எழுதினதான சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதில் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இந்த 4ஆம் மாதத்தில் அன்பளது முதல் நாளில் தேவனுடைய வார்த்தை, நான் ஜெயித்தேன், நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் பல காரியங்களில் ஜெயம் இல்லாமல் வெளிரங்கமாக அந்தரங்கமாக மறைமுகமாக பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே பலவிதமான அசுத்தாவின் பிடியில் பலவிதமான ஆண்டு துக்கப்படுற காரியங்களில் இன்னைக்கு கட்டப்பட்டவர்களாக ஜெயமில்லாமல் இன்னைக்கு பலர் தோல்வியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உன்னையும் என்னையும் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நான் ஜெயித்தேன், ஆகியால் நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலவெளியில் உங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத பகுதிகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சிலுவைக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தவர் அல்ல, மரணத்தை ஜெயித்தவர். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அன்பால காரணம் என்னன்னா, அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். செத்த தேவனை நாம் ஆராதிக்கலை, மரணத்தை ஜெயித்த தேவனை ஆராதிக்கிறோம். ஆகையால் அவருடைய அடிச்சொடையில் அவருடைய மாதிரியை நீங்களும் நானும் இந்த 4ஆம் மாதம் பின்பற்ற ஆரம்பிப்போமானால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் சொல்லலாம், அன்பான தேவ ஜனமே, நான் முயற்சித்து பார்த்தேன், பிரயாசப்பட்டு பார்த்தேன், என்னால் ஜெயிக்க முடியல. உங்களுக்கு அன்பானவுள்ள வேதாகமத்திலிருந்து பல பரிசுத்தவான்கள் பல தேவ மனிதர்கள் எப்படி அவர்களால் ஜெயிக்க முடிந்தது என்று சொல்லி அவர்கள் ஜெயிக்க முடியுமானா நமக்கும் ஜெயிக்க தேவன் பலன் தருவார் என்பதை இந்த காலையில் நான் தைரியமாய் சொல்லுகிறேன். முதலாவதாக நீங்கள் எப்படி ஜெயம் பெற முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களை வாசித்து பாருங்க. யோசேப்பு அழகும் சௌந்தரியமும் ரூபமுள்ளவனாய் இருந்தார். அவர் பாவத்தை தேடி அவர் போகலை, ஆனால் பாவம் அவரை தேடி வந்தது. அன்பானவர்களே, அந்த பாவம் வரும்போது யோசேப்பு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தெரியுங்களா? அவர் சொல்கிறாரு, என்னை காண்கிற தேவனுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய பாவத்தை நான் எப்படி செய்யட்டும் என்று சொல்லி. இப்போ யோசேப்புக்குள்ள என்ன உணர்வு இருந்துச்சு அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயமும், ரெண்டாவது தேவன் என்னை காண்கிறார் என்ற அந்த உணர்வு இருந்தது. ஆகையால் தான் அவர் வேணும்னு துணிகரமாக பாவம் செய்யலை. பாவம் அவரை தேடி வந்தாலும் பாவத்தை உதறி விட்டு அவர் கடந்து ஓடி போனார். இன்றைக்கு நீங்களும் பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பயப்படணும்.
யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், யார் பார்த்தாலும் பார்க்காம போனாலும், வானத்தில் சிங்காசனத்தில் விட்டிருக்கிற தேவன் அவருடைய கண்கள் நம்மை கவனிக்கிறது என்று சொல்லி, நான் உக்காந்தாலும் எழுந்தாலும் நடுத்தாலும் படுத்தாலும் அமர்ந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் தேவன் கவனிக்கிறார் என்ற அந்த தேவ பயம் இருக்குமானால், நான் தைரியமாக சவாலாக சொல்லுவேன், உலகத்தின் எந்த மூலையிலனா நீங்கள் இருங்க, உங்களால் வேணும்னு பாவம் செய்ய முடியாது. எந்த மனுஷனுக்கு தேவ பயம் இருக்குதோ அவன் கண்டிப்பாக என்ன செய்வான்? பாவத்தை விட்டு விலகி ஓடி போவான். ஆகையால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்குற நீங்களும் யாராய் மாறணும்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நீங்கள் மாற ஆரம்பிக்கும் போது இதுவரைக்கும் இல்லாத வித்தியாசத்தை, இதுவரைக்கும் நீங்கள் காணாத ஜெயத்தை, எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிந்து அவமானப்பட்டு வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல என் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர்ந்திருக்கும்படியா செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவதாக, அன்பான தேவச்சனமே, நாம் எப்படி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சோதனைக்காரன் வந்து இயேசுசாமியை சோதிக்கிறான். நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தா இந்த கல்லுகளை ரொட்டி ஆக்கு என்று சொல்லி, அதுக்கு ஆண்டவராக இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார். அப்போ சோதனையை ஜெயிக்க வேண்டுமானா, சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானா, நீங்களும் நானும் தேவ வசனத்தை நன்றாய் அறிந்த தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். இன்னைக்கு ஒரு துக்கமான, வேதனையான, சஞ்சலமான காரியம் என்ன தெரியுங்களா? எத்தனையோ தேவ பிள்ளைகள், எத்தனையோ ரட்சிக்கப்பட்டவர்கள், எத்தனையோ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு வேதம் என்னதென்று அறியாமல் இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவளுக்கு என்ன பழக்கம் இல்லைன்னா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற பழக்கம் இல்லை. ஆகையால் தான் இன்னைக்கு அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, சோதனையை ஜெயிக்க முடியல. இந்த வார்த்தையை கேட்குற அன்பு தேவ ஜனமே, நீங்கள் சோதனையை ஜெயிக்கணும்னு சொன்னீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி கை கொண்டு நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வாசித்து தியானித்து கை கொண்டு நடந்து பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக சோதனையை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சோதனையை ஜெயித்ததுக்கு அவர் வசனத்தை நன்றாய் அறிந்தவராய் இருந்தார். ஆகையால் தான் அவர் ஓய்வு நாளுதோறும் ஜப ஆலயங்களுக்கு போகும்போது எழுந்து நின்று வேத வசனத்தை வாசித்தார். அவருக்கு என்ன இருந்துச்சுங்க? வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஆகையால் இன்றைக்கு நீங்கள் சோதனையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதத்தை நன்றாய் வாசிங்க, வசனத்தில் தேறினவர்களாய் மாறுங்கள். ஏன்னா அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குன்னா, ஜீவன் இருக்கு, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. பவுல் சொல்லும்போது ரோமர் 1:16 சொல்றாரு, ரட்சிப்புண்டாக்க இது தேவ பலனா இருக்கிறது. எது தேவ பலன்? தேவ வார்த்தை தான். ஆகையால் இதுக்கு வல்லமை இருக்கிறது. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ வசனத்தை நன்றாய் பிரியமான தேவ ஜனமே வாசித்து தியானித்து கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறினீங்கன்னா உங்களால் லேசாக சாத்தான் என்ன செய்ய முடியுங்க? சோதனை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். மூணாவதாக, நாம் எப்படி சோதனையை ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடு கூட 1 யோவானுக்கு எழுதினதான நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லி. ஆகையால் இந்த வார்த்தை கவனிக்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மூணாவதாக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பல விசுவாசிகளுக்கு, பல தேவ பிள்ளைகளுக்கு, இந்த வார்த்தை சமீபத்தில் தூரத்திலே கவனிக்கிறவர்களுக்கு விசுவாசம் கிடையாது. வெறியன் கேட்பாங்க, ஆனால் விசுவாசிப்பது கிடையாது. ஆண்டவர் இதை செய்வார், அவர் இதை செய்ய வல்லமை உள்ளவர் அப்படின்னு என்ன பண்ணுறது இல்லைங்க? விசுவாசிக்கிறது இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, எபிரியர் 11:6 வாசித்து பாருங்க, தேவனிடத்தில் வருகிறவன் தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணுமா.
இப்போ விசுவாசமும் இருக்கணும். நான் தேவ பிள்ளை என்று சொன்னால் மாத்திரம் போதாது, தேவ வசனத்தை என்ன பண்ணணுங்க, விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த வார்த்தையின்படியே செய்வார். நீங்கள் ஆதியாகமம் 22:5 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் விசுவாசமான வார்த்தை பேசுகிறார். பிள்ளைய மோரியா மலையில் கொண்டு போய் பலி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் வேலைக்காரர்களுக்கு என்ன திரும்ப சொல்கிறாரு, நீங்கள் இவ்விடத்தில் இருங்க, நானும் பிள்ளையானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம். விசுவாசம் உள்ள வார்த்தை பேசினார். இன்றைக்கி நம்ம வாய் திறந்தாலே சந்தேகம், ஆவாது, அது எப்படி ஆகும், இது வரைக்கும் நடக்கலை, இனிமேல் எப்படி நடக்கும், இப்படி எல்லாம் தேவன் துக்கப்படுற தேவ தூஷணமான சாத்தா சந்தோஷப்படுறமான வார்த்தையை நம்ம பேசும்போது நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற மாட்டோம், பலவீனம் உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். ஆகையால் தான் யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் என்ன பண்ணணுங்க, விசுவாசிக்கணும். உங்களை நிலைமை சரியில்லாத இருக்கலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலை சரியில்லாத இருக்கலாம், உங்களோட வியாபாரம் சரியில்லாத இருக்கலாம், உங்களோட ஊழியம் சரியில்லாத இருக்கலாம், உங்களோட விசுவாச பாதை சரியில்லாத இருக்கலாம், உன் குடும்ப வாழ்க்கை சரியில்லாத இருக்கலாம். விசுவாசி, கர்த்தர் இதை செய்வார், இதை மாற்றுவார், இதிலிருந்து வெளியே கொண்டு வருவார், அற்புதம் நடக்கும், என் வியாபாரத்தில் முன்னேறுவேன், நான் நல்ல நிலைக்கு வருவேன், நான் வெற்றியான வாழ்க்கை வாழுவேன் அப்படின்னு விசுவாசிங்க தேவ பிள்ளைங்க. ஏன்னா யோவான் 11:40 ஆண்டவர் சொன்னார், லாசரு மரித்து 4 நாள் ஆகி போச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார், நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பா என்று சொல்லி. நீங்கள் இன்னைக்கு விசுவாசிங்க, கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒருவேளை இன்னைக்கு பிள்ளை இல்லாத இருக்கலாம், உள்ள வேலை இல்லாத இருக்கலாம், சரீர பலவீனமாக இருக்கலாம், மாந்திரிக கட்டுகளில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியக்காரனாக சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசிங்க, இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உன் பலவீனத்தை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் கட்டுகளை உடைப்பார், எல்லா சாபங்கள்லேருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, தேவன் என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. மத்தேயு 17:20-21 ஆண்டவர் சொன்னார், உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பேசு, அது பேர்ந்துண்டு போகும்னு சொல்லி. உனக்கு முன்னால் எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சத்துருவாக இருந்தாலும் சோர்ந்து போவாதே. இந்த 4ஆம் மாதத்தில் இந்த முதல் நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், மலை போல இருக்கிற பிரச்சனையை பனி போல மாற்றுவேன். நீ எங்கே தலை குனிஞ்சோ அங்கே தலை நிமிர்ந்திருக்க பண்ணுவார். வெட்கப்பட்ட இடத்துல உன்னை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திருப்பி தருவார். தேவ வார்த்தை விசுவாசி. அது மட்டுமல்ல, நாம் எப்படி சோதனை ஜெயிக்க முடியும்? என்னோடு கூட தேவனுடைய நாம மகிமைக்காக வெளிப்படுத்தலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே தேவ மனுஷனாக இருக்கிற யோவான் சொல்லுகிறார், சாத்தானை ஜெயிக்கணும்னா அன்பான தேவ ஜனமே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால அவள் சாத்தானை ஜெயித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்கணுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசு ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க. பிரியமான ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றது. நமக்காக பரலோகத்தில் பணிந்து பேசுகிற ரத்தம். ஆகையால் இந்த உலகத்தில் விலையில்லாத ஒரு ரத்தம் இருக்குமானா அது என் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம். ஆகையால் பரிசுத்தவான்கள் அவள் பாடு பிரச்சனை சவால்கள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால அவள் சாத்தானை ஜெயித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒன்று ரத்தம், ரெண்டாவது சாட்சி. இது ரெண்டையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியாய் பயன்படுத்துவீர்களானால், சாட்சியாய் வாழ்வீர்களானால் நீங்கள் ஜெயிக்க உங்களுக்கு அது லேசாக இருக்கும். இன்றைக்கி பல விசுவாசிகளுக்கு சாட்சி இல்லை. அவர்களால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது, வீணில் விளங்குகிறது, கேலி பரிகாசமாக எண்ணப்படுகிறது. ஆகையால் அதுக்கு நாம் காரணமாக இல்லாமல் இந்த 4ஆம் மாதத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். அப்போஸ்தலரை கவனித்து பாருங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவள் சொன்னார்கள், நாங்களே சாட்சி என்று சொல்லி. ஆகையால் இன்றைக்கு சாட்சி இருந்தால் கண்டிப்பாக சாத்தானை ஜெயிக்க முடியும். என்னோடு கூட கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தலுக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஆலயத்திலே தூணாயிருப்பான்.
நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டு விடுவீர்களானால் நீங்கள் நிலைப்படுவீர்கள். உங்களை அசைக்க முடியாது. ஆகையாலே காற்று வெந்தாலும், வெள்ளம் வந்தாலும், புயல் வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும் ஆனால் யாரும் அசைக்க முடியாது. ஆகையாலே இந்த வார்த்தை கவனிக்கிற அன்பு தேவ ஜனமே, சகோதரனே, சகோதரியே, தேவ மனுஷனே, நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இந்த 4ஆம் மாதம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் ஜெயித்தேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கிறீர்களோ, எதையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, அது எல்லாவற்றிலிருந்து வெளியே வரணுமா? ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரிடத்தில் பலவிதமான வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள், பல பிரச்சனை உள்ள மக்களை கொண்டு வந்தாங்க. அவர் அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நான் இதை உங்களுக்கு செய்வேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவங்க விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்க. அற்புதம் நடந்தது, சுகம் உண்டானது, விடுதலை உண்டானது. அவளை எதிர்பார்த்த நன்மை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஜெயிக்கணுமா? கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த நிலைமையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், இந்த பாவ பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவேன், இந்த சாபத்திலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். கர்த்தர் என்னை நல்ல நிலைக்கு கொண்டு போவார். என் வியாபாரத்தில் நான் இழந்த நஷ்டங்களை மீண்டும் கர்த்தர் தருவார். நான் இழந்து போன வேலையை கர்த்தர் எனக்கு திருப்பி தருவார். நான் இழந்து போன ஸ்தானத்தை மீண்டும் கர்த்தர் எனக்கு தருவார். என் கர்ப்பத்தை திறந்து எனக்கு பிள்ளை பாக்கியம் தருவார். என் வியாதி படுக்கையை மாற்றுவார். என் ஆசுத்தாவினுடைய பிடியிலிருந்து விடுவிப்பார். மாந்திரிக கட்டுகளிலிருந்து என்னை சுகமாக்குவார்னு நீ விசுவாசித்து பாருங்க. கண்டிப்பா தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் தேவ சமூகத்தில், சமீபத்தில், தூரத்தில் இருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அன்றை உம்மை போல நாங்கள் ஜெயிக்க எங்களை மாற்றும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசின இந்த அருமையான கிருபை நிறைந்த இந்த வார்த்தைக்காக, இன்றைக்கு இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் இல்லை வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், பிள்ளை பாக்கி இல்லாத இருக்கலாம், பிள்ளைங்க படிப்பில் அவள் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியாமல் அவர்கள் தோல்விகளை கண்டிருக்கலாம், இல்லை சரீர பலவீனங்களில் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம், மாந்திரீக கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கலாம், தொழிலில் பலவிதமான நஷ்டங்களை அனுபவித்து இன்றைக்கு வெற்றியை காண முடியாமல் நீங்கள் உள்ள சமீபத்திலும் தூரத்தில் இருப்பீர்களானால் இன்றைக்கு விசுவாசிங்க. இருக்கிற இடத்துல உங்கள் பிள்ளைங்களுடைய தலை மேலே கை வைத்து, அன்று என் பிள்ளை அறிவு ஞானம் விவேகத்தில் சிறந்து விளங்கணும்னு சொல்லி, அதே போலவே பிள்ளை இல்லாத மக்கள் விவாகமாய் அநேக ஆண்டுகளாக பிள்ளை இல்லாத நிந்தனைக்கும் அவமானத்துக்கும் நீங்கள் குறியாக இருப்பீங்கன்னா உடைய கர்ப்பத்தின் மேல் கை வைத்து, ஆண்டவரே ராகேலுடைய கர்ப்பத்தை திறந்தது போல, அண்ணாளுடைய கர்ப்பத்தை திறந்தது போல, சாராளுடைய கர்ப்பத்தை திறந்தது போல என் கர்ப்பத்தை திறந்துள்ளம் என்று சொல்லி அவளுக்குடைய ஜபத்தை கேட்டு அவளை அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்யும்படியா. வியாதி பலவீனமாக இருக்கிற மக்கள் இன்றைக்கு விசுவாசிங்க. அவருடைய தழும்புகளால் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் என்று சொல்லி, மாந்திரிக கட்டுகளால் பிசாசன் பிடியில் நீங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பீர்களானால் அவருடைய ரத்தம் உங்களை எல்லா சாபத்திலிருந்து விடுவிக்க வல்லமையாக இருக்கிறது. உள்ள வியாபாரத்தில் தோல்வி அடைந்திருப்பீர்களானால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட நஷ்டப்பட்டு போனதான எல்லா ஆண்டு காரியங்களையும் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்கன்னு சொல்லி ஊழியத்தில் ஒருவேளை வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், பலவிதமான எதிர்ப்புகளும் தடைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன் என்று சொல்லி விசுவாசமுள்ள ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கும் போதே தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்குற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நான் ஜெயித்தேன், நீங்கள் ஜெயிப்பீங்க என்று சொன்னீரே. ஜெயம் இல்லாமல் பல விதமான அன்றைக்கு தான் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசன் படியில் கட்டப்பட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களை கர்த்தர் மனமிறங்கி அன்றே இந்த நாளில் நீர் அவளை தொட்டு அவருடைய சிறையிருப்புகளெல்லாம் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவருடைய சரீரங்களில் தெய்வீக சுகத்தை தாரும். பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தாங்க. வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்ச மக்களுக்கு புதிய வாசல்களை, புதிய நம்பிக்கை, புதிய எதிர்காலங்களை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மாந்திரிக கட்டுகளால், அசுத்தாவினால் பாதிக்கப்படுகிற மக்களை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கி அவருடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பில் அன்றைய ஞானம் விவேகம் இல்லாமல் அன்றே பாதிக்கப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரே, அந்த தெய்வீக ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தந்து நல்ல படித்து நல்ல சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க தேவன் உதவி செய்யுங்க. ஊழிய பாதையில் நிந்தையும் அவமானத்தை அனுபவித்து வாசல் அடைக்கப்பட்டு அன்று கூட இருக்கிறவர்களால் நம்பிக்கை துரோகம் அடைந்து அன்று என்ன செய்யணும்னு தெரியாத தவிக்கிற தேவ மனிதருடைய கரங்களை தேவன் பலப்படுத்தி தாவீது ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே காலும் ஆண்டவரையும் காலோடு நடந்து போகும்போது தாவீது சொன்னது போல அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக தேவன் இன்றைக்கு நன்மை செய்வார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சிறையிருப்புகள் எல்லாம் மாற்றி அவளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில், இந்த 4ஆம் மாதத்தில் சமீபத்திலே தூரத்தில் இருக்கிற நீங்கள் அநேகர் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறீங்க. ஆனால் ரொம்ப பேர் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, ஆகையால் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறதில்ல. நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவங்க பெறும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த செய்தி கடந்து போய் என்ன ஆகட்டும், அவளும் கேட்டு பலனடையும்படியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் பேசலாம் நேரடியாக. அதோடு உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும், ஒருவேளை ஜெப குறிப்பு இருந்தால் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்தணும்னா நீங்கள் தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிற பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Further details and prayer support, contact Crown of Life Ministries, India, Bangalore, Karnataka 560046. Our phone number 0802343120. Email us at crownoflifeindia1@gmail.com. Our website www.crownoflifeministriesindia.org.